ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓப்பன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது காலிஃப்ளவர் சில்லி தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியாக வீட்டிலேயே செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுருக்கோம், சில்லிக்கு போட்ட மாதிரி. இதை அதில் எடுத்து போட்டுடலாம். காலிஃப்ளவர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இருக்கிற பூச்சி புழு எல்லாம் செத்து போயிடும், தனியாக வந்துடும் இந்த சூட்லேயே. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் இந்த தண்ணியிலேயே. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருந்தாவே இந்த பூச்சியே புழுகள்லாம் செத்து போயிடும். இருக்கட்டும். காலிஃப்ளவரை நல்லா 2-3 வாட்டி சுடுதண்ணியில் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்ல தண்ணியில். அப்போ தான் க்ளீனாக இருக்கும். பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இதில் 1 கப் மைதா மாவு, 1 கப்பு சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துங்க. மஞ்சள்தூள் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கும் போதே மஞ்சள்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் மஞ்சள்தூள் வேணாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன், அப்போ தான் கலர் கொடுக்கும். இதில் நம்ம கழுவி வச்சுருக்கேன் சேர்த்துலாம் காலிஃப்ளவரை. இல்லை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெரட்டி வச்சு இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டி வச்சு காலிஃப்ளவரை எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வேணும். உடனே நம்ம கரண்டியை போட்டு கிண்டிடக்கூடாது. உடனே நம்ம பரட்டி விட்டுறக்கூடாது கரண்டி எடுத்து, ஏன்னா வேகாத அடியில். கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம திருப்பி போடணும். வேகட்டும். 2 பக்கமும் பரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துடுது. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. முறுன்னு அட்டகாசமாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல. ஹெல்த்தியான காலிஃப்ளவர் சில்லி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.